ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து உங்களோட 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. போன வருஷம் மார்ச்ல இருந்து 3ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்து சனி, 11ஆம் இடத்து சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாருங்க. தொழில் அதிபர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலம் அது. எப்படின்னா வேலையே இல்லாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கட்டாயமா வேலை கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து தொழில்ல முன்னேற்றம் எந்த வகையில இருக்கும்னா, நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்து விடுவார் சொல்லிட்டு சொல்லலாங்க. எப்படி ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ரிஷபராசிக்கு பலன் சொல்றதுக்கு முன்னால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து உங்களோட 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. போன வருஷம் மார்ச்ல இருந்து இப்போ 11ஆம் வீட்டுல வந்து அவர் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. சோ 11ஆம் வீடு நம்ம என்னென்ன ஃபேக்டர் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து மூத்த சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், பிசினஸ் ட்ரேடுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், நண்பர்கள் மூலமா வந்து நன்மைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சார். அதுனா சனி பகவான் வந்து ஒரு வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட விஷயங்களை கிடைக்காம செய்வாரே சொல்லிட்டு நீங்க கேட்டா, ஆனா இங்க அப்படி இருக்காது. இது மட்டும் ரிவர்ஸ். எதுக்குன்னா எப்பவும் வந்து கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்து சனி, 11ஆம் இடத்து சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சோ 11ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து தொழில் அதிபர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலம் அது. எப்படின்னா சென்னையில வந்து ஏதாச்சும் ஒரு ஆபீஸோ சாஃப்ட்வேர் ஆபீஸோ நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு 10-15 பேர் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் கூட டீல் பண்றது, அந்த 10-15 பேர் வந்து 50 பேர் ஸ்டாஃப் ஆகுறது, சின்ன கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு மீடியம் கேப் கம்பெனியா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 11ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நடக்கும். அப்புறமா பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை என்றது அமையும். உங்க பிசினஸ் ட்ரிப்ஸ் மூலமா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை. அப்படியே வந்து வெளிநாட்டுல உங்களோட பிசினஸ் எக்ஸ்போ பண்றதுக்கான ஒரு சில உங்களோட பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, உங்களோட பிசினஸ் பிச் பண்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், லாபங்கள் ரொம்ப நல்லா அமையுங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 10 ரூபாய் காசு போட்டா வந்து 15 ரூபாய் இல்ல 20 ரூபாய் 25 ரூபாய் வர்ற மாதிரி சிச்சுவேஷன் தாங்க. முக்கியமா வந்து
தொழில்ல முன்னேற்றங்கள், வேலையே இல்லாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கட்டாயமா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சது மட்டும் இல்லாம அந்த 2.5 வருஷத்திலேயே வந்து என்னன்னா ப்ரமோட் ஆகுறது, நல்ல அப்ரைசல் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அங்க 11ஆம் வீட்டுல சனி இருக்கும் போது. அப்படியே சில பேருக்கு தொழில்ல முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பதவி ஏற்றங்களா வரும். சில பேருக்கு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற ப்ரமோஷன் வந்து இந்த டைம்ல கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? 11ஆம் வீடு நண்பர்கள் வீடு. நண்பர்களோட ஒரு துணைன்றது இருக்குங்க இந்த டைம் பீரியட்ல. உங்களுக்கு நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்து விடுவார் சொல்லிட்டு சொல்லலாங்க. எப்படி? ஃபார் சப்போஸ் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, 25 ரூபாய் செலவாகுது, 25 ரூபாய் தேவைப்படுது, 10 ரூபாய் வச்சிருக்கீங்க, 10 ரூபாய் வந்து ஃப்ரெண்டு தானாவே வந்து என்னன்னா 10 ரூபாய் நான் உதவு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இன்னொரு 5 ரூபாய் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட். அப்படியே 11ஆம் வீடு மூத்த சகோதரர்களும் சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. மூத்த சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்னும் நண்பர்கள் மூலமா ஹெல்ப் அமையும், இல்லாட்டி மூத்த சகோதரரோ சகோதரியோ வந்து உங்களோட பிசினஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு அமையுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீட்டுல சனி வக்ரகதி ஆகும் போது வேற என்ன நன்மைகள் நடக்கும் அது பாத்தீங்கன்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய டைம் பீரியடுங்க. ஏன்னா 11ஆம் வீடுன்னா டிசைருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்ப புதுசா சொல்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு ஆஸ்ட்ராலஜில வந்து 11ஆம் வீடுன்னா மனதுக்கு சம்பந்தம், மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அந்த இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது எண்ணங்களை தீர்த்து விடுவாரு. இப்போ ரொம்ப நாளா வந்து நீங்க ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சாஃப்ட்வேர்லயோ ஒரு நான் ஐடி ஃபீல்ட்லயோ ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசை ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்தமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து காசு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த டைம் பீரியட்ல அது நிறைவேறிடும், பிசினஸ் வெற்றிகரமா ரொம்ப நல்ல வெற்றிகரமா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த 11ஆம் வீட்டுல சனி வக்ரகதியில இருக்கும் போது உங்களுக்கு அந்த 11ஆம் வீட்டு பலன். இப்ப 11ஆம் வீட்டில் இருந்து வந்து சனியோட பார்வை எங்க விழுது, பார்வையோட பலன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. 11ஆம் வீட்டில இருந்து 3ஆம் பார்வையால சனி பகவான் வந்து உங்களுக்கு 1ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 1ஆம் வீடு உடம்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஹெல்த் வந்து கியூர் ஆகும், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா கியூர் ஆகும், கட்டாயமா கியூர் ஆகும், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சின்னதா சிக்கல் இருக்குதுங்க இங்க. 11ஆம் சனி பகவானோட பார்வை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பார்வை, ஓரளவுக்கு கெட்ட பார்வை. 1ஆம் வீட்டு மேல, பாடியோட வீட்டு மேல பார்வை வைக்கும்போது வந்து பாடியில ஸ்ட்ரென்த்ன்றது குறைப்பாங்க. ஆனா எயில்மெண்ட்ஸ் இருந்தா ஹீல் பண்ணுவாங்க. எப்படி ஸ்ட்ரென்த் குறைப்பாங்கன்னா சனி பகவான் வந்து இந்த கால்சியம் போன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். கால்சியம் டெபிஷியன்சி வர்றது, முட்டி வலி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறமா சனி பகவானோட பார்வை வேற எங்க விழுது, டைரக்டா போய் 5ஆம் வீட்டு மேல விழுது. 7ஆம் பார்வை அன்றது ஒண்ணு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அது வந்து மிக முக்கியமான பார்வை. ஏன்னா அது வந்து நேரா பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ 5ஆம் வீடு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அதுக்கப்புறமா வந்து அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இடம், என்டர்டெயின்மெண்ட், ஃபேஷியல் ஃபேம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம் 5ஆம் வீடு. இப்போ அப்படியே வந்து புரோஜனிக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஃபீமேல்ஸ்க்கு. இப்போ சனி பார்வை 5ஆம் வீட்டு மேல இருக்கிறதுனால முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க மூலமா ஏதாச்சும் உங்களுக்கு கெயின்ஸ் இருக்கும், குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் இருக்கும். குழந்தைங்க வந்து எலக்யூஷன் காம்படிஷன்ஸ்ல அப்படியே டேலண்ட் டெஸ்ட்ல வந்து வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு வருவாங்க. இல்ல குழந்தைங்க வந்து பிசினஸ்ல நல்லா முன்னேறி போயிட்டு இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். இந்த மாதிரி குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேற என்ன வகையில ஹாப்பினஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வகையில மாணவர்களுக்கு மாணவிகளுக்குங்க. முக்கியமா நீங்க நினைச்ச யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிரும், நீங்க நினைச்ச இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் போடலாம், நீங்க நினைச்ச இடத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்போ இல்லாட்டி வந்து டேலண்ட் டெஸ்ட் மூலமா வர்ற எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸோ அமையறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க நினைச்ச எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ பொதுவாவே வந்து அரசாங்க வேலைக்காக வந்து பாத்துட்டு
இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப நாளா கோச்சிங் எடுத்துக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒத்து போகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்றது கிராக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீடு வேற என்னத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க. ரிஷபராசிக்காரங்கள்ல வந்து சினிமாக்காரங்க இருக்காங்க, யாராச்சும் இந்த கேமராமேன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 5ஆம் வீடு கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அது சினிமாக்காரங்க இல்ல, கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்ல, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் சப்போஸ் சில பேர் பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் கிரியேட்டிவா தானே பண்ணிட்டு இருப்பாங்க, செவர் மேல பெயிண்ட் பண்றவங்களும். சோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சினிமாக்காரங்களுக்கு கடந்த ஒரு 10 வருடங்கள் 11 வருடங்களா கிடைக்காத ஒரு சில வாய்ப்புகள் கூட இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிரும், ஃபேஷியல் ஃபேம்ன்றது வந்துரும் சொல்லிட்டு சொல்லலாங்க சினிமாக்காரங்களுக்கு. பட் பெண்களுக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் ப்ரோஜனி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு, கொஞ்சம் மந்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் பெண்கள் கொஞ்சம் பாத்துக்கிட்டா பெஸ்ட்டுங்க. அப்புறமா வேற எங்க விழுது சனி பகவானோட பார்வை? 10ஆம் பார்வையால வந்து 8ஆம் வீட்டு மேல விழுது. இது நல்லதுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்து எதுக்கு அண்ணா கொஞ்சம் அது வந்து கெட்ட இடத்து மேல வந்து அவர் பார்வை வைக்கும் போது அது வந்து நாசம் பண்ணி விடுவார் சனி பகவான். சோ இப்போ 8ஆம் வீட்டு மேல சனி பகவான் வந்து பார்வை வச்சிருக்காரு. இந்த 8ஆம் வீடு சடன் திங்ஸ், 8ஆம் வீடுன்னா சடன் திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், எமர்ஜென்சிஸ், அனாவசிய பண செலவு, ஏமாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ 11ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கும்போது 8ஆம் வீட்டு மேல பார்வை வைக்கும் போது வந்து சில பேர் ஏமாத்துறதுக்காக ஏமாற்றம் வந்து நடக்க போகுது, ஏமாத்த வருவாங்க, ஆனா ஏமாத்த முடியாம அவங்களோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும், அவங்க அப்படியே வந்து பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அனாவசிய பண செலவு ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், ஆனா நடக்காது, அது பெருசா போகாம பாத்துப்பாங்க அனாவசிய பண செலவுன்றது. அப்படியே திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம், சோ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு காணாம போன பொருள்கள் ஏதாச்சும் இருந்தா அது திரும்பி கிடைக்கும்ங்க இந்த டைம் பீரியட்ல சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இது சனி பகவானோட பார்வையும் மற்றும் சனி பகவானோட வக்ரகதி பெயர்ச்சியோட பெனிஃபிட்ஸ். இப்போ சனி பகவானுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்? ஆக்சுவலி உங்களுக்கு ரெமெடி தேவையில்லை, ஏன்னா 11ஆம் வீட்டுல அவர் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அவர் 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு ரொம்ப நன்மைகள்ன்றதுதான் உங்களுக்கு செய்யறாரு. ஆனா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. சோ சனி பகவானோட தெய்வம் யாரு? இவர் தானா, நமக்கு ஆஞ்சநேயர் தானா? ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு விளக்கேத்திட்டு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் சனி பகவான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர், ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை, இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.